2 நாளைக்கு முன்னாடி ஏற்காடு மலையில 20 அடி பள்ளத்துல ஒரு பெண்ணோட பாடி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. யார் அந்த காதலி, இறந்து போனது யார் அந்த காதலர்? வெல்கம் டு டிகே டாக்ஸ். இன்னைக்கு நம்ம டாக் ஷோல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். 2 நாளைக்கு முன்னாடி ஏற்காடு மலையில 20 அடி பள்ளத்துல ஒரு பெண்ணோட பாடி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உடனே அந்த போலீஸ் போய் அங்க போய் சர்ச் பண்ணி அந்த உடம்பை எடுத்து சேலம் ஜிஹெச்சுக்கு அனுப்பி போஸ்ட் பண்றதுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல கிடந்த ஆதார், இது மாதிரி பேனோ, இது மாதிரி ப்ரூஃப்லாம் எடுத்து செக் பண்ணதுல இவங்க யார் எங்க உள்ளவங்கன்றதை கண்டுபிடிச்சாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி மாவட்டம் துறையூர்ன்ற ஏரியால மாரிமுத்துன்னு இருக்காரு. அவரோட பொண்ணு தான் இவங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்துல ஒரு பிரைவேட் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி அங்க டீச்சர் ட்ரைனிங் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இவங்க டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதனால இங்க வந்தாங்க, எப்படி இறந்தாங்கன்னு போலீஸ் ஒவ்வொரு முறையா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்களோட மொபைலை செக் பண்ணிருக்காங்க. மொபைலை செக் பண்ணும்போது அவங்களோட மொபைல லாஸ்டா யாருக்கு பேசியிருக்காங்க அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த அப்துல் ஹபீஸ்ன்ற ஒரு 22 வயசு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அவன் வந்து இப்போ 4th இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அங்க அந்த பையனுக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால அந்த பையனை பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. அந்த பையனை பிடிச்சி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கு ரொம்பவும் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சிக்கியிருக்கு. அப்படி போலீஸ்காரவங்க ஹபீஸை பிடிச்சி விசாரிக்கும் போது அவங்களுக்கு ஷாக் ஆகிற ஒரு விஷயம் வந்திருக்கு. அதாவது திருச்சி மாவட்டம் துறையூர் கரிமேடு செங்காட்டுப்பட்டின்ற ஒரு கிராமத்துல உள்ள மோனிஷான்ற ஒரு பொண்ணு. அவங்க வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவங்களுக்கு வயசு 21. அப்துல் ஹபீஸ் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த லவ் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த லவ் கண்டினியூ பண்ண முடியாம எப்போ போச்சுன்னா அவங்க வந்து விழுப்புரத்துல ஒரு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி, அதாவது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல அங்க வந்து 5th இயர் ஸ்டூடெண்டா படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அங்க படிச்சுட்டு இருக்கும்போது இவங்களோட லவ் வந்து ரொம்ப லாங்கா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கண்டினியூ பண்ண முடியல அப்படின்ற இருக்கிறப்பதான் இந்த லோகநாயகி கேரக்டர் உள்ள வராங்க. இந்த லோகநாயகி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல டீச்சர்னு சொல்லியிருந்தாலும் திருச்சி மாவட்டம் துறையூரை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு பெரம்பலூர்ல இவங்களோட அக்கா வீடு இருக்கு, லோகநாயகி அக்கா வீடு இருக்கு. ஸோ அந்த லோகநாயகி அக்கா வீட்டுக்கு அடிக்கடி வரப்போக இருக்கும்போது தான் அப்துல் ஹபீஸுக்கும் லோகநாயகிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. வயசு இங்க என்ன இருக்கு, அப்துல் ஹபீஸ்க்கு வந்து 22, லோகநாயகிக்கு 35. ஸோ இப்படி வயசு வித்தியாசங்கள் இருந்தாலும் இவங்க டீச்சர், இவங்க ஸ்டூடெண்ட். இவங்க டீச்சர் ட்ரைனிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் இன்ஜினியரிங் 4th இயர் படிச்சுட்டு இருக்கான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இது மாதிரி ஏஜ் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் காதல்ன்ற ஒரு விஷயம் 2 பேருக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த காதல்ன்ற விஷயம் 2 பேருக்கு வந்ததுக்கப்புறம் நாளடைவில் பழக்கங்கள் அதிகமாகுது. காதல் முத்தி போய் இதாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க, கண்டினியூவாக இவங்களோட லவ் அதிகமானதுக்கப்புறம் இவங்க அங்கங்கே வெளில போகிறதுக்கும் வரதுமா இருந்திருக்காங்க. வெளில வரதுமா இருந்ததுக்கப்புறம் திரும்ப இந்த பையனோட அப்துல் ஹபீஸோட மொபைல் வாங்கி இடையில ஏதாவதுமா செக் பண்ணும்போது அப்போதான் இந்த லோகநாயகிக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாமல் இந்த லோகநாயகியும் லவ் பண்ணிட்டு இருக்கான். இதுவும் இல்லாம சென்னையில ஐடியில் ஒர்க் பண்ற தாவியா சுல்தானான்ற ஒரு பொண்ணு. அவங்களுக்கு வயசு 22, சென்னை ஆவடி பெரியார் நகர்ல இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணை இன்ஸ்டாகிராம் மூலியமா லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிய வந்ததுக்கு அப்புறம் லோகநாயகிக்கு டென்ஷன் அதிகமாகி சண்டை போட ஆரம்பிச்சிடும். சண்டை போட்டு திரும்ப என்ன பண்றாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு அந்த பையன்கிட்ட போய் கேட்க, ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற டாக்ஸ் அதிகமாகி கையெல்லாம் எடுத்து சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. இவன் என்ன பண்றதுன்னு புரியல. இவனுக்கு யாருக்கு, அப்துல் ஹபீஸ்க்கு டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இந்த டீச்சரா இருக்க பொண்ணையும் லவ் பண்றான். அந்த பொண்ணுங்களுக்குலாம் ஏஜ் டிஃப்ரெண்ட் சேம் தான். ஆனா இந்த பையனுக்கும் இவனுக்கும் வயசு ஏறத்தாழ கொஞ்சம் ஒரு 7-8 வயசு வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க கொஞ்சம் சீரியஸாக இறங்கிட்டாங்க. சீரியஸான எப்படின்னா லோகநாயகி அலைஸ் எப்படி சொல்றது, ஆல்ஃபியான்ற மாதிரி ஆயிடுச்சு. இவனுக்காக மதத்தையே மாற்றி பேரையும் மாற்றிக்கிட்டாங்க. ஹிந்துல இருந்து முஸ்லீமாவும் மாறிட்டாங்க. மாறினதுக்கு அப்புறம் அவன் மேல ரொம்ப லவ் அதிகமாகி இவங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இவனுக்கு வேற வழி தெரியாம அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக இங்க அடிக்கடி சேலத்துக்கு வரான். அவங்க தங்கியிருக்க ஹாஸ்டலுக்கு வந்து பார்த்து சமாதானப்படுத்தி ஒரு கட்டத்துக்கு முடிவுக்கு வரல அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றான், இது இப்போதைக்கு முடியாது, ஒரே அடியா முடிச்சிடலான்ற மாதிரி கொலை பண்றதுக்கு பிளான் பண்றான். கொலை பண்றதுக்கு எப்படி பிளான் பண்றான்னு பாக்குறீங்களா? யார் கூட்டு சேர்க்கறதுக்கு நண்பர்களும் கிடையாது, குடிகாரங்களையும் கிடையாது. கூட்டு சேர்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இவனோட முதல் காதலையும் 3வது காதலையும் சேர்த்து 2வது காதலி லோகநாயகியை போட்டு தள்ளுறது பிளான் பண்றான். ஃபர்ஸ்ட் பொண்ணு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னு சொன்னால அந்த மோனிஷாவையும் அப்புறம் ஐடியில் ஒர்க் பண்ற தாவியா சுல்தானா, இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயத்த பேசுறான். எப்படின்னா அவங்க கிட்ட ஒரு கட்டுக்கதை கட்டுறான். எந்த மாதிரினா, இந்த லோகநாயகி வந்து என்னோட ரிலேட்டிவ்ல ஒரு பொண்ணோட அண்ணனை மேரேஜ் பண்ணிட்டாங்க. மேரேஜ் பண்ணி அவங்கள
வாழ பிடிக்காம அவங்கள பாட்டிலாலே அடிச்சு கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்றான், ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி அவங்க 2 பேரையும் பிரெயின் வாஷ் பண்ணி நம்ப வச்சுட்டான். ஸோ இதெல்லாம் நம்ப வச்சதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, ஸோ இதுக்கெல்லாம் நான் அவங்கள பழி வாங்கி ஆகணும், அவங்கள கொல்லணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஸோ ஓகே நாங்களும் ஹெல்ப் பண்றோன்ற மாதிரி 2 பேரும் ஒரு கட்டத்துக்கு மேல படிச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல, ஏதோ ஒரு வகையில சரி நானும் இதுக்கு வரேன்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றான் இந்த அப்துல் ஹபீஸ் இவங்கள்ட்ட சொல்றான், யாரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மோனிஷாட்ட நீ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, நீ ஹாஸ்பிட்டல் இருந்து வரப்போ யாருக்கும் தெரியாம ஒரு மயக்க மருந்து எடுத்துருவா, அது மாதிரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு அதிகமான ஒரு ஹெவி டோஸ் உள்ள ஒரு குளோரோஃபார்ம் எடுத்துட்டு வருது இன்ஜெக்ஷனோட. ஸோ எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அப்துல் ஹபீஸ், மோனிஷா, அப்புறம் தாவியா சுல்தானா, இந்த 3 பேரும் 2 வீலர்ல சேலத்துக்கு போறாங்க. ஸோ சேலத்துக்கு போயிட்டு சேலத்துல இருந்து ஒரு கார் ரெண்டல் எடுக்கிறாங்க, டிரைவரே இல்லாம நான் ஓனா ஓட்டிட்டு போற மாதிரி ஒரு கார் ரெண்டல் எடுக்கிறாங்க. அந்த கார் ரெண்டல் எடுத்துட்டு 3 பேரும் போறாங்க. 3 பேரும் போய் அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் லோகநாயகி ஹாஸ்டல்ல பார்த்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கு அதுக்கப்புறம் வாங்க ஏற்காடு போலான்ற போற வழியில அங்க 60 அடி பாலன்ற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால உட்காந்து, அதாவது இந்த அப்துல் ஹபீஸ் என்ன பண்ண தன்னோட காதலிகள், நண்பர்கள் கூட கிடையாது, தன்னோட காதலிகளோட நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்காரு. ஸோ இவர் பேசிட்டு இருக்கும்போது 2 நாளாச்சு அப்படின்றதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஹாஸ்டல் தங்கி, இந்த ஹாஸ்டல் சேலம் புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் அந்த ஹாஸ்டல் இருக்கு, பிரைவேட் ஹாஸ்டல். ஸோ அந்த பிரைவேட் ஹாஸ்டலோட வார்டன் வந்து ஏற்கனவே லோகநாயகி மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இங்க வந்தோமா, சரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த காதலியுடன் பேசிட்டு இருந்தாருன்னு சொன்னாலும் 60 அடி பாலத்துக்கிட்ட. ஸோ அந்த பாலத்துக்கிட்ட இருக்கும்போது இவன் அப்துல் ஹபீஸ் ஒரு போட்ட பிளான் படி மோனிஷா இது மாதிரி என்ன சொல்லியிருக்கா, இது மாதிரி ஏற்கனவே சூசைடுக்காக கை எடுத்துக்கிட்டாங்களா, அந்த காயெல்லாம் சீக்கிரம் ஆறணும்னா இன்ஜெக்ஷன் போட்டுக்குங்க அப்படின்னு. சரி ஓகே இதை போட்டுக்கிட்டா சீக்கிரம் ஆறிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு லோகநாயகி இன்ஜெக்ஷன் போட, அது எப்படி அதிகமான ஒரு டோஸ் ஹெவியான வீரியம் உள்ள ஒரு மயக்க மருந்து இன்ஜெக்ஷன் மூலமா கொடுத்துருச்சு அவங்களுக்கு. கொடுத்ததுமே லோகநாயகி மயக்கம் வந்துருச்சு. மயக்கம் வந்ததுக்கு அப்புறம் லோகநாயகி அதிகமான பிரீத்திங் ப்ராப்ளம், மூச்சுத்திறல் அதிகமாக இருந்ததுக்கு இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பள்ளத்திலே தள்ளி விட்டு ஓடிட்டானுங்க. அங்கேயே இறந்தும் போயிடறாங்க. அதுக்கப்புறமா தான் போலீஸ்க்கு தகவல் கிடைச்சி இங்க வந்து எல்லாத்தையும் விசாரிச்சதுக்கு அப்புறம் இதுதான் உண்மைன்னு தெரிய வந்துருச்சு. ஸோ இதுதான் உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ட்ரேஸ் அவுட் பண்ணி லோகநாயகியை கொண்ட, அதாவது அவனோட காதலன் அப்துல் ஹபீஸ், அதுக்கப்புறம் அதுக்கு உடனே அந்த மோனிஷா மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அப்புறம் ஐடி எம்ப்ளாயி. ஸோ இவங்க 3 பேர்த்தையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் தள்ளிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு செயலை எந்த ஒரு மனநிலையில இவங்க கையாண்டிருக்காங்க. என்னதான் படிச்சிருந்தாலும் சில விஷயத்துல போது யோசிச்சு முடிவெடுங்க. இத்தனைக்கு அந்த பொண்ணு டாக்டர், மோனிஷான்ற ஒரு பொண்ணு டாக்டர், ஐடியில் ஒர்க் பண்ற ஒரு சுல்தான்ற இன்னொரு பொண்ணு, 2 பேருமே ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் இருக்காங்க. நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கும்போது ஒரு கொலைக்கு எப்படி அது ஒரு பெண்ணை கொலை பண்றதுக்கு ஒரு பெண்ணே இந்த அளவுக்கு துணை போகணும் அப்படின்றது எந்த வகையிலையும் லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம். அதுலயும் பாத்தீங்கன்னா 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, 3 பேருமே காதலி. முதல் காதலி மோனிஷா, 2வது காதலி லோகநாயகி, 3வது காதலி சுல்தானா, அதாவது தாவியா சுல்தானா. இந்த 3 பேரும் லவ் பண்ணிருக்கீங்க. இந்த 3 பேர்ல 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் சேர்ந்து 2ஆம் நம்பரை போட்டு தள்ளிருக்கீங்க. இதெல்லாம் எந்த வகையில கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியல. பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாருமே ஒரு விழிப்புணர்வோடையும் பாதுகாப்போடையும் இருங்க. சரியா?